வணக்கம் மக்களே, நீங்க ஹெட்போனை அதிகமா யூஸ் பண்ற ஆளா? நீங்க ஹெட்போனை அதிகம் பயன்படுத்தினா காதுகள்ல உங்களுக்கு பாக்டீரியா அதிகரிக்கும் மக்களே. அதை குறித்த ஒரு எச்சரிக்கை பதிவு பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, அதுல இருந்து நீங்க என்னென்ன பண்ணி தப்பிக்கலாம் அப்படின்ற முழு விவரத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கலாம். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க ஹெட்போன் பயன்படுத்துறீங்களா? ஹெட்போன்கள் காதுல பாக்டீரியாவை வளர்க்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? செல்போன் மற்றும் ஹெட்போன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாம எங்கு போனாலும் மறக்காம எடுத்து செல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் சாதனமாச்சு. அலைபேசியில பேசினாலும், அதாவது நம்மளுடைய போன்ல பேசினாலும், நம்ம பாட்டு கேட்கிறோம் அப்படின்னா கூட, இல்ல ஏதாவது மூவி பார்க்கிறோம் அப்படின்னா கூட ஹெட்போன் நமக்கு ரொம்ப ரொம்பவே அவசியமாக தேவைப்படுது. ஆனா ஹெட்போன்கள் நம்ம காதுகள்ல பாக்டீரியாவை அதிகரிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பலர் ஹெட்போன்களை பயன்படுத்துறாங்க. பாக்டீரியாக்கள் அதோட வழியா நம்மளுடைய காதுக்குள்ள எளிதில் நுழையும் அப்படின்ற உண்மை பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சா கூட அதை பத்தி பெருசா கவலைப்படுறதுக்கு இல்ல. ஹெட்போன்கள்ல ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய தூசி மற்றும் அழுக்குகள் காதுக்குள்ள நுழைஞ்சு தொற்று நோய்களுக்கு நமக்கு வழிவகுக்கும். அதனாலதான் ஹெட்போன் அணிந்ததுக்கு அப்புறம் காதுகளை நீங்க சுத்தம் செய்ய எப்பயுமே மறக்க கூடாது. காதுல ஒரு பாக்டீரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கிச்சு அப்படின்னா ஒரு சங்கடமான உணர்வோட ஏதோ ஒரு எரிச்சல் மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஏற்படுத்திட்டே இருக்கும். காதுல ஏதோ இருக்கிறது போல ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். இதனால பலர் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்போனை இப்போ எல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தி தான் இருக்காங்க. காதுக்குள்ள நுழையக்கூடிய பாக்டீரியாக்களால தான் இந்த பாதிப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுது. ஹெட்போன்கள் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய பொருள் காதுகளுடைய சுகாதாரத்தையும் பாதிக்குது. பிளாஸ்டிக் அல்லது தோல் போன்ற சில பொருட்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹெட்போன் செய்யக்கூடிய இந்த பொருட்கள்லாம் காதோடைய தொற்று அபாயத்தை மேல்மேலும் அதிகரிக்கும். ஹெட்போன்களை நீண்ட நேரம் நீங்க பயன்படுத்துவது நல்லது கிடையாது. அப்படி நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா குறைந்த ஒலியில நீங்க பாட்டை வச்சு கேட்கணும். ஏதாவது சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சமா தான் வச்சு கேட்கணும். ஹெட்போன்களை அதிகமாக பயன்படுத்துவதால காதோடைய டெம்பரேச்சர் அதிகமாகும், காதுல வெப்பநிலை அதிகரிக்கும். இது பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா காதோடைய கால்வாயில நுழைந்து தொற்று நோயை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்கு. எனவே ஹெட்போன் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா காதுகளை நீங்க அடிக்கடி சுத்தம் செய்வது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொருட்களால் செய்யப்பட்ட ஹெட்போன்களை நீங்க பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. இந்த பிளாஸ்டிக் இது மாதிரி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹெட்போன்களை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஹெட்போன்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல பொருட்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்போன் அதுல செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க அதை பயன்படுத்துங்க. குறைந்த ஒலியில நீங்க ஹெட்செட்டை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்களுடைய காதுகளில் வச்சு கேளுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கான ஒரு சில வழிகள் தான். நீங்க முழுவதுமே ஹெட்போனை எப்பவுமே யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்க முடியும். சவுண்ட் கம்மியா வச்சு கேட்கறதாலையோ இல்ல வெவ்வேறு விதமான பொருட்களால் செய்யப்பட்ட ஹெட்செட்டை நீங்க யூஸ் பண்றதாலையோ கொஞ்சம் நேரம் மட்டும் நீங்க ஹெட்செட்டை யூஸ் பண்றதால ஹெட்செட்டை நீங்க யூஸ் பண்ணிட்டு காதுகளை சுத்தம் பண்றதாலோ கொஞ்சமா தான் பாக்டீரியாஸ் உங்களுடைய காதுகளில் வளராம நீங்க தடுக்க முடியுமே தவிர முழுவதுமாக தடுக்க முடியாது. முழுவதுமாக தடுக்கணும் அப்படின்னா நீங்க ஹெட்செட்டை யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் ஒரே வழி. ஸோ நீங்க இதையெல்லாம் பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. குறைவான அளவில் யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டை யூஸ் பண்ணக்கூடாது முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல வழியில் மேற்கொண்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.